வச்சுக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. ஸோ ஞாபகம் வர வரையும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஸோ அதற்கு பிறகு படிக்கும்போது எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷன் அந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஸோ குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது ஸோ நம்ம இந்த கல்விக்காக ஒதுக்குனா தான் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஒரு 3 ஹவர்ஸ்னாச்சும் படிங்க. ஸோ நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஈவினிங் அல்லது ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் ஆனால் மேக்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் அரசு அதிகாரியாவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கு பிறகு வேறு ஏதேனும் படிப்பை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ என்னுடைய பேட்ச் மாணவர்களாக இருக்கட்டும், யூடியூப் மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ எப்போது வேண்டுமென்றாலும் கேளுங்கள். ஸோ மாணவர்களின் நலனுக்காக மட்டும்தான் ஸோ உருவாக்கப்பட்டது நம்முடைய சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. சரிங்களாப்பா? ஸோ எந்த ஒரு என்னுடைய வீடியோஸ்லேயும் ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா நான் பார்த்திங்கன்னா வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக நான் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அந்த விஷயங்களை நான் செய்யவும் மாட்டேன். சரிங்களாப்பா? ஸோ இப்போ வியூஸ் போகலை அப்படின்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு மாணவர்கள் என்னுடைய சேனலை பார்த்து, சார் உங்களால் நான் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிட்டேன் சார், ஸோ இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சார், நான் மேக்ஸ் போட்டு பார்த்தேன் சார், உங்களால் நான் இன்றைக்கி படித்தேன் சார், உங்களால் நான் மோட்டிவேஷன் ஆனேன் சார் அப்படின்னு ஒரு மாணவர்கள் சொன்னாலும் போதும். ஒரு மாணவர்கள் என்னால் பயனடைஞ்சால் கூட அதுவே எனக்கு போதும். அதோட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பணத்தை தாண்டி ஸோ அந்த ஒரு சந்தோஷம் ஸோ எந்த ஒரு இதுலேயுமே கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எந்த சந்தேகம் எப்போது வேண்டுமென்றாலும் கேளுங்கள். உங்களில் ஒருவனாக ஸோ நான் என்னுடைய அனுபவங்களை ஸோ குரூப் 4 தேர்வில் ஸோ ஒரு 3-4 மதிப்பெண்களில் ஸோ என்னால் வெற்றி பெற முடியவில்லை, இருந்தாலும் விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருக்கின்றேன். ஸோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை ஸோ உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்ட காரணத்தினால் இந்த யூடியூப் சேனல், இந்த வலைதள பக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சரிங்களாப்பா? ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள்.